வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, பிருந்தா கிட்ட, இங்க பாரு பிருந்தா, அந்த விஜினா வந்துட்டு இப்போதைக்கு அந்த கார்த்தியோட பொண்டாட்டி. நீ தேவையில்லாம இடையில போனீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நிறையவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்ச நாள் மட்டும் அமைதியா இரு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கார்த்தி மேல எந்த தப்புமே இல்லக்கா. நான் கார்த்திய மனசார லவ் பண்ணேன். அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பானக்கா. கண்டிப்பா கார்த்தி அந்த மாதிரி தப்பு பண்றவரு கிடையாது. என் மேல முழு காதலோட இருந்தாரு. அவர் கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. விஜிதான் ஏதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காக்கா. சொல்றத கேளு. அப்ப வீரா சொல்றாங்க, என்னடி நீ எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இங்க பாரு, நீ அமைதியா இரு. என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும். இது கேட்டதோட பிருந்தாவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வீரா நேரா பிருந்தா கிட்ட, சரி நீ தூங்கு அப்படின்னு சொன்னதோட பிருந்தாவும் அந்த பெட்ல படுத்து தூங்குறாங்க. வீரா ஒரே குழப்பத்தோட வெளியில வராங்க. அப்பதான் மாறனை பாக்குறாங்க. வீரா நேரா மாறன் கிட்ட, இங்க பாரு மாறா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். மாறன் கேக்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் பேச போற? என்ன திட்ட போற அதானே? அதுக்கு வீரா கேக்குறாங்க, நான் திட்டுவேன்னு தெரியுதுல்ல. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, நீ எத்தனை முறை கேட்டாலும் நான் இதைதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி மேல எந்த தப்புமே இல்லை. அந்த விஜய் தான் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கா. அது எதுக்காக இப்படி டிராமா பண்றா அப்படிங்கறது எனக்கு புரியல. ஆனா கண்டிப்பா அது மட்டும் தெரிஞ்சிச்சு அவளை நான் சும்மா விட மாட்டேன் வீரா. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த விஜய் எந்த வகையில ராமச்சந்திரன் மாமாவுக்கு ரிலேஷன் அப்படிங்கறது தெரியுமா? மாறன் கேக்குறாரு, அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள ஏதோ பகை இருந்துச்சாம். அவங்க அம்மா அப்பா ஏதோ இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் விஜய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது மட்டும்தான் தெரியும். மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது வீரா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ அதை பத்தி கேக்குற? நீ அதை பத்தி கேக்குற அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கும். என்னன்னு சொல்லு வீரா. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அதை பத்தி இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையாயிரு. இது கேட்டதோட மாறணும் இப்படியே சொல்லி என்னை ஏதாவது சொல்லி ஸ்டாப் பண்ணிரு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன நல்ல காரியமா பண்ணிருக்க. என் தங்கச்சி பிருந்தாவை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, ஐயோ சாமி, ஆரம்பிச்சிட்டியா? போதும்பா. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி பொய் சொல்ல மாட்டான். அதுவும் என் அம்மா காவேரி இருக்காங்கல்ல, அவங்க மேல சத்தியம் பண்ணி அவன் சொன்னான். அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் அவனை நம்பினேன். மத்தபடி அவன் செஞ்சது சரி அப்படின்னு நான் சொல்லல. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன அத்தை மேல சத்தியம் பண்ணாரா? மாறன் சொல்றாரு, ஆமா, அம்மா மேல சத்தியம் பண்ணதுனாலதான் அவன் சொன்னது உண்மை அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விஜய் ஏதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். இது கேட்டதோட வீரா அப்பதான் யோசிக்கிறாங்க. வடிவு அத்தை சொன்னாங்கல்ல, அந்த விஜய் குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வந்திருக்கா, அவகிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அததான் வீரா யோசிக்கிறாங்க. சரி, அத்தைய போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு வீரா முடிவு பண்றாங்க. அப்புறமா வீரா அவங்க அம்மாட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா நல்லாதான் இருக்கா, அவளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, நீ மனசை போட்டு குழப்பிக்காதம்மா அப்படின்னு சொல்லி போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பிருந்தா தூங்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி இங்கேருந்து வராரு. பிருந்தா அப்படின்னு சொல்ல, பிருந்தா கார்த்திய பார்த்துட்டு, வாங்க கார்த்திக். அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன பிருந்தா தூங்கிட்டியா? பிருந்தா சொல்றாங்க, ஆமா கார்த்திக், ஏதாவது வேணுமா? கார்த்தி சொல்றாரு, இல்ல பிருந்தா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அக்கா சொல்லி இருக்கா. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன பிருந்தா எப்படி சொல்ற? நான் உன்னோட புருஷன், நான் கூடவா பேசக்கூடாது? அப்ப பிருந்தா சொல்றாங்க, இல்ல கார்த்திக், அக்காவை மீறி உங்ககிட்ட பேசினா அப்படின்னா கண்டிப்பா அக்கா ரொம்ப கோவப்படுவா. அதோட அந்த விஜி சின்ன விஷயம் நடந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமாக்கிடுறா.
அதனால நான் உங்ககிட்ட பேச முடியாது கார்த்திக். சொல்றது கேளுங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன பிருந்தா இப்படி பேசுற? நான் உன்னை எந்த அளவுக்கு உசுருக்கு உசுரா காதலிச்சேன் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா? என்ன பிருந்தா என்னையே இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? அப்ப பிருந்தா சொல்றாங்க, என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? உங்களை நான் சுத்தமா வெறுக்கல கார்த்திக். எல்லாமே சூழ்நிலையால நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது கார்த்திக்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, செத்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் வாழுவேன். இந்த விஜய் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ எதுக்காக இப்படி பண்றா அப்படிங்கறது எனக்கு இப்ப கூட வழங்கல. ஆனா அவ மட்டும் போய் சொல்றா அப்படிங்கிற விஷயம் மட்டும் ப்ரூஃப் ஆகிட்டு கண்டிப்பா அவளை கொல்ல கூட அஞ்ச மாட்டேன். அப்ப பிருந்தா கேக்குறாங்க, சரி போங்க கார்த்திக், அக்கா வந்துருவா, விஜய் வந்தாலும் பிரச்சனை. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டவங்களுக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீ வா அப்படின்னு விஜய மாடிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு பிருந்தா, என் மேல எந்த அளவுக்கு கோவமா இருக்க? அதே நேரம் விஜய் என்ன பண்றாங்கன்னா நேரா கார்த்தியோட ரூம் பக்கமா வராங்க. கார்த்தி இருக்காரா அப்படின்னு. அங்க கார்த்தி இல்ல. இந்த நேரத்துல இவர் எங்க போனாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பிருந்தாவோட ரூம் பக்கமா வந்தா பிருந்தாவையும் காணும். இத பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, 2 ரூம்லயும் ஆளையே காணோம், இவங்க எங்க போயிருப்பாங்க? கண்டிப்பா இவங்க எங்கேயோ போயிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறதுக்கு பாக்குறாங்க அப்படின்ட்டு விஜய் நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம கார்த்தி பிருந்தா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன பிருந்தா, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றேன், நீ என்ன பிருந்தா சுத்தமா என்னை வெறுத்துட்ட? அப்ப பிருந்தா சொல்றாங்க, கார்த்திக் என்ன இப்படி சொல்றீங்க? உங்களை நான் எப்படி கார்த்திக் வெறுப்பேன்? நீங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது கார்த்திக். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, அந்த விஜி தப்பான ஒரு நோக்கத்துலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரம் விஜய் அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியையும் பிருந்தாவையும் பார்த்துட்டு, ஐயோ ஐயோ, இதுக்குதான் என்ன ரூமை விட்டு அனுப்புனீங்களா? அப்பதான் இவ கூட தனியா பேசலாம் அப்படின்னு நீங்க பாட்டுக்கும் மாடியில பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. இங்க பாருங்க கார்த்திக், நீங்க பண்றது சரியில்லை. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? அப்ப விஜய் கேக்குறாங்க, அப்ப நான் யாரு? எனக்கு தாலி கட்டினீங்கல்ல, அப்ப நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல? இங்க பாருங்க, இவ 2ஆம் தாரம், நான் தான் நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. என்னை விட்டுட்டு இவ கூட பேசிக்கிட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாங்க. இதை கேட்டுட்டு பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அக்கா என்னை சும்மா விட மாட்டாங்க. நான் போறேன் கார்த்திக், என்னை விட்டுருங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன பிருந்தா இவளுக்கு போய் பயப்படுற? இங்க பாரு, இவளோட உண்மை கண்டிப்பா ஒரு நாள் நிரூபிக்கப்படும். அப்ப கண்டிப்பா இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போறோம். அதுக்காக நீ இவளுக்கு பயப்பட வேணாம். நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. இதை கேட்டதோட விஜய் கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, இவதான் என் பொண்டாட்டி, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்ப விஜய் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா பிருந்தாவையே பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சுக்கிட்டே, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த விஜி எப்பேற்பட்டவ அப்படிங்கறது இன்னும் உங்களுக்கு தெரியல மச்சான். என்னோட சுய ரூபத்தை பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க எல்லாம் சாதாரண பூச்சி ஆகிருவீங்க. பாக்குறேன் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு விஜய் அங்கேருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, நம்ம வடிவு இருக்காங்கல்ல, அவங்கள போயிட்டு சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வீரா நேரா நம்ம வடிவு அத்தைய பாக்குறதுக்காக வடிவு வீட்டுக்கு போறாங்க. வடிவு நேரா வீராவை பார்த்து, வீரா இங்க என்ன பண்ற? உன்னை யார் இங்க வர சொன்னது? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப எதுக்காக வந்தேன்னு கேக்குறீங்க? அத்தை, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த விஜய பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்காக அந்த விஜய் சாட்சி சொல்ல சொன்னா? சொல்லுங்க அத்தை. அப்ப வடிவு சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நான் உண்மைய சொன்னேன்னா கண்டிப்பா அந்த விஜய் என்னை விட மாட்டா. அவளோட உண்மையான சுய ரூபத்தை பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. இதை கேட்டதோட வீரா கேக்குறாங்க, அத்தை, என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கு இன்னும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அந்த விஜய பத்தி எச்சரிச்சிங்க. அட்லீஸ்ட் அவ எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு நம்ம வடிவு சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நீ
நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. உனக்கு எதுவும் ஆபத்துன்னா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது. இந்த விஜயால உங்க குடும்பத்துல உயிர் போற அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னத்த சொல்றீங்க? அப்ப வடிவு சொல்றாங்க, ஆமா வீரா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த விஜய் ஒன்னும் ஒரு கிராமத்து பொண்ணோ எதுவும் தெரியாத பொண்ணோ கிடையாது. அவ வந்த நோக்கமே வேறு. அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு ராமச்சந்திரன் தான் காரணம் அப்படின்னு பழிவாங்குற எண்ணத்துலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராமச்சந்திரனோட குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான். வீரா, அவகிட்ட நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அவ ரொம்ப பெரிய திட்டத்தோட வந்திருக்கா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, அத்தை, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா அவளை பார்த்தா அப்படி தெரியலையேத்த. அவ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காளே. அப்ப வடிவு சொல்றாங்க, இங்க பாரு, ஆளை பார்த்து எடை போடாத. அவ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அப்ப வீரா கேக்குறாங்க, சரி, உங்களை அவதான் வந்துட்டு அங்க வர சொன்னாளா கோர்ட்டுக்கு? வடிவு சொல்றாங்க, ஆமா, அவதான் வர சொன்னான். அதோட இன்னொரு விஷயம் சொல்றேன், அவதான் வந்து என்னைய மாறனுக்கு விஷம் வைக்க சொன்னான். இது கேட்டதோட வீராவுக்கு ஷாக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்ப வடிவு சொல்றாங்க, ஆமா வீரா, ஆனா அந்த விஷயத்த பத்தி சொன்னா யாரும் கண்டிப்பா என்ன நம்ப போறது கிடையாது. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, அத்தை, நான் நம்புறேன். நீங்க அடுத்தவங்களுக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு கெட்டவங்க கிடையாது. யாரோ சொல்லிதான் அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஆரம்பத்திலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதே மாதிரி நான் நினைச்சது நடந்துருச்சு. இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு வந்துட்டு அவ எப்படிப்பட்டவ, அவதான் வந்துட்டு உங்களை சாட்சி சொல்ல கூப்பிட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுங்க. கண்டிப்பா ராமச்சந்திர மாமா உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாரு. அதுக்கு வடிவு சொல்றாங்க, இங்க பாரு, அவரை மன்னிச்சு ஏத்துப்பாரு. அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்ல. அந்த விஜய் என்ன உயிரோட விடமாட்டான். அவளோட முழு எண்ணத்தை பத்தி உனக்கு தெரியல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, அதுக்காக காலம் ஃபுல்லா அவளுக்கு பயந்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. இங்க பாருங்கத்த, அவ எப்பேற்பட்டவ அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்குன்னு ஒரே ஆயுதம் நீங்க மட்டும்தான். இங்க வரலன்னு சொல்றது ரொம்ப தப்புத்த. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு வீரா கையெடுத்து கும்பிட வடிவு சொல்றாங்க, சரி வீரா, உனக்காக நான் அங்க வரேன். ஆனா அவகிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும். இது கேட்டதோட வீராவும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா வடிவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வடிவு வந்து நேரா வீட்டுக்கு வராங்க. வீரா வடிவை கூட்டிட்டு வராங்க. வீரா வடிவை கூட்டிட்டு வரத பார்த்துட்டு வள்ளியம்மா ரொம்ப அதிர்ச்சியாகி அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. வீரா கேக்குறாங்க, வள்ளியம்மா, இப்ப எதுக்கு நீங்க இவளை நிக்க சொல்றீங்க? வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, இவ வீட்டுக்குள்ள வந்து கால சுத்தன பாம்பா வீட்டுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்தா அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல வீரா. அப்புறம் என்ன தைரியத்துல இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? அதே நேரம் விஜய், ராமச்சந்திரன், மாறன் எல்லாரும் வராங்க. அப்ப ராமச்சந்திரன் நம்ம வீராவை பார்த்து, வீரா, என்னம்மா இதெல்லாம்? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். அப்ப விஜய் வந்துட்டு அவங்கள பார்த்ததோட, ஐயோ, இந்த பொம்பளை உண்மையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கா போலயே, இவ மட்டும் நம்மளை பத்தின உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் நம்மளால இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதே அப்படின்னு. சரி, இப்போதைக்கு வள்ளிதான் நம்ம சாதகமா இருக்கா, இவகிட்ட ஏதாவது பேசிடலாம் அப்படின்ட்டு நேரா வள்ளிய பார்த்து, சித்தி, இவங்க தானே வந்து மாறன் மச்சானுக்கு விஷம் வச்சது. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, இங்க பாத்தியாடி, இவ தானே மாறனுக்கு விஷம் வச்சவ. இவளை போய் என்ன நோக்கத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறியா? வீரா, இங்க பாரு, உன் மேல கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப அதுவும் போச்சு. இந்த வள்ளி, இந்த வடிவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படிங்கன்னு அவசியம் என்ன? இது கேட்டதோட வடிவு சொல்றாங்க, இங்க பாரு வீரா, இதுக்குதான் சொன்னேன் நான் வரல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, யாரு என்ன சொல்றா அப்படிங்கறத நான் பாக்குறேன். நீங்க இங்கதான் இருப்பீங்க, நீங்க வாங்க. வள்ளி சொல்றாங்க, ஏ வீரா, என்ன இப்படி பேசுற? வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் கேக்குறாங்க, அப்ப சித்திக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்குதான் எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்தின சித்திக்கு இதான் மரியாதையா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், புத்திசாலித்தனமா பேசுறோம் அப்படின்னு பேசாத. உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அமைதியா இரு. இது கேட்டதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா,
ரொம்ப பெரிய உண்மையை சொல்றதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி வடிவ அத்தை ஒன்னும் அன்னைக்கு கோர்ட்டுல சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினைச்சு வரல. மாறனுக்கு விஷம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு வைக்கல. ஒருத்தவங்க மிரட்டினதுனாலதான் இவங்க வச்சிருக்காங்க. இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, என்ன வீரா, அடுத்த புது கதையை ஆரம்பிச்சிட்டியா? உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண போற? வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னை புண்படுத்தாதீங்க. நான் உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப விஜி கேக்குறாங்க, இங்க பாரு வீராக்கா, நீ இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை பாடுபடுத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை உன்னால எதுவும் பண்ண முடியாது. சித்தி, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிங்க சித்தி. அப்ப ராமச்சந்திரன் விஜய பார்த்து, விஜி நீ அமைதியா இரு, குடும்பத்துல உள்ள பிரச்சனை உனக்கு எதுவும் தெரியாது, நீ இப்ப வந்தவ, அதனால அமைதியா இரு. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா, அத்தை நீங்க பதில் சொல்லுங்க. வடிவு நேரா ராமச்சந்திரனை பார்த்து, நீங்க என்னை சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. நான் அந்த நன்றிக்காவது இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலா இந்த குடும்பம் எப்ப இந்த ஊருக்கு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கா அவ. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கேட்கிறாரு, யாருன்னு சொல்லு. அப்ப வடிவு சொல்றாங்க, வேற யாரு, இந்த விஜிதான். இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும், அங்க சுத்தி இங்க சுத்தி நீ விஜய் மேல பழி போடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை கேட்டதோட நம்ம விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, பாத்தீங்களா என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வீராக்கா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? ஏதான் என்ன நிம்மதி இல்லாம வைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட வடிவு சொல்றாங்க, விஜி பொய் சொல்லாத, நீதான் வந்துட்டு இது மாதிரி என்கிட்ட மருந்து கொடுத்து மாறனை காலி பண்ண சொன்ன, கோர்ட்டுல போயிட்டு சாட்சி சொல்ல சொன்ன. இது கேட்டதோட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா நான் அப்பவே சொன்னேன்ல, இவ ஒண்ணும் தெரியாதவெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு திட்டம் போட்டுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், நீ கொஞ்சமாவது கேட்டீங்களா? இப்பயாவது புரியுதா? வள்ளி சொல்றாங்க, இவ சொல்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்ல. அப்ப வடிவு சொல்றாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் இவ கெட்டவ அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு உங்க யாராலையும் தப்பிக்கவே முடியாது. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ராமச்சந்திரன். அப்ப விஜய் திருன்னு விழிச்சுட்டு நிக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.